ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய vlogs பார்த்துருக்கோங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் புதுமையான ஒரு vlog பார்க்க போகிறோம். ஒரு லேசி டேயில் நான் என்னெல்லாம் செய்வேன், என்னெல்லாம் சமைப்பேன் அப்படின்றத பற்றி தான் அந்த vlog ஃபுல்லாக இருக்க போகுது. இது வந்து ஃபுல் டே vlog. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெளியில் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறனால வீட்டில் இருக்க ஹீட்டர்ஸ் எல்லாத்துலேயும் நான் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 18 டிகிரி அளவுக்கு வீட்டுக்குள்ளே நான் ஹீட்டர்ஸ் எல்லாத்தையும் டெம்பரேச்சர் செட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறது ஒரு டீ இல்லாட்டி காஃபி தான். ஸோ ஃபஸ்ட்டாக நான் வந்து என்னோடய டேயை ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டீ நம்ம செஞ்சுக்கலாம். சுட சுட நம்மளுக்கு டீ தயாராகிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன வேலைலாம் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். வாக்கிங் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கேன். நான் செம்ம குளிராக இருக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், காற்றும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. குயிக்காக ஒரு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி வந்திருக்கேன். டீயெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சிம்பிளாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். லன்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் நான் இன்றைக்கி எதுவும் சமைக்க போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேசியாக இருக்குது இன்றைக்கி. என்னன்னு தெரில, ரொம்ப லேசி டேன்னு தான் சொல்லணும் அதை. ஸோ அதனால் நான் வந்து குயிக்காக ஏதாவது ஒன் பாட் ரெசிபி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் உங்களுக்கு இந்த வ்ளாகில் நான் காட்ட போகிறேன். ஃபுல் டே வ்ளாக் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஓட்ஸ் தாங்க சாப்பிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த ரெசிபி எதுவும் காட்டலை. ஸோ அடுத்ததாக ஒரு 11 o'clock மேலே நான் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம்.
இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 1 pot ரெசிபி மாதிரி. அதாவது நிறைய காய்கறிகள் சேர்த்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி டைப்பில் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு அளவுக்கு காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நிறையா காய் இருக்கிறனால நம்ம இது வந்து ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம பிரியாணியில் சேர்த்து பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு கேரட்டை நல்லா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இது என்னோடய புது குக்கருங்க, ஊர்லேருந்து நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்த அல்ட்ரா குக்கர். ஸோ இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், அதே அளவு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4-5 பீஸ் கிராம்பு சேர்த்துருக்கேன், ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், அப்புறமா கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம், அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் லேசாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா 1 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லியை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தான் பிரியாணிக்கு நல்ல வாசமாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா நைஸாக நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஒரு நல்ல பிரியாணிக்கு வெங்காயமும் சரி, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி, அது நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம். ஸோ சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப மசிய தேவையில்லை, ஏன்னா காய்கறிகள் கூட அது நல்லா வெந்து வந்துடும். ஸோ அதனால் லேசாக கிளறிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நிறையா பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன். ஸோ காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பீன்ஸ் கேரட் வந்து 1 நிமிஷம் அந்த சேர்த்துருக்க நெய்யோடு நல்லா வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணியில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா பட்டர் பீன்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த பிரியாணி சூப்பராக செய்யலாம். ஸோ இப்போ வந்து பீன்ஸ், கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதே நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் பரட்டிட்டு அடுத்ததாக நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மிளகா சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 3 அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அது கொடுக்க போகுது. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன், இது காரம் இருக்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து கருக விடாமல் நல்லா அந்த நெய்யிலே நம்ம வதக்க போகிறோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருள்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா கெட்டி தயிராக 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நீங்கள் வந்து குக் பண்ண தேவையில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். நான் குக்கிங் ப்ராசஸை வந்து சீக்கிரமாக்குறதுக்காண்டி நான் வந்து சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அளவாக நான் வந்து கிட்டலில் சூடு பண்ணி வச்சுருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்துருக்கிறனால 2.25 அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தண்ணி வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தேவையான ஒரு உப்பும் நான் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொதிச்சு வரணும் அப்படின்றதுக்காண்டி சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கிறனால இமீடியட்டாக அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. நீங்கள் உப்பும் சரி பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறிட்டு முக்கால்வாசி தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம தம்மில் வைக்க போகிறோம். அதளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தம்மில் வைக்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ரைஸ் உங்களுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்து தண்ணியும் முக்கால்வாசி வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் லேசாக கிளறிட்டு குக்கரோட மூடியை நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி விசில் நம்ம வந்து போட போகிறோம். பட் விசில் வரவிட வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து விசில் போட்டுட்டு நல்லா சிம் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூப்பரான பிரியாணி உதிரியாக ரெடி ஆயிரும். ஸோ விசிலும் வரவிட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு அடி பிடிக்குன்ற பயம் இருந்தால் கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு கூட அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், சூப்பரான ஒரு 1 pot ரெசிபி பிரியாணி நம்மளுக்கு தயாராகிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நாங்கள் இந்த பிரியாணி தாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ப்ராக்கலி, அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான சூப் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதே அளவுக்கு ப்ராக்கலியும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இந்த சூப்பில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு வெள்ளைப்பூடும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தாங்க நம்ம சூப் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ராக்கலியும் நம்ம வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கணும். ஏன்னா இதுலேயும் சில நேரங்களில் உங்களுக்கு பூச்சி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ராக்கலியும் காலிஃப்ளவரும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. சுடுதண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த இது வந்து முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா சூடாக இருக்கணும் இந்த தண்ணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அது வந்து முங்குற அளவுக்கு நீங்கள் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் இப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க பூச்சி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்கலி இல்லாட்டி காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அது ஊறிட்டுருக்க டைமில் நான் வந்து மிச்ச பொருட்கள்லாம் நறுக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ சூப்புக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி இந்த சூப் பார்த்திங்கன்னா என்னோடய சூப் மேக்கரில் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ஹேண்டியாக இருக்குது. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஆன் பண்ணிட்டோன்னா போதும். 20 நிமிஷத்தில் சுட சுட நம்மளுக்கு சூப் தயாராகிடுது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த டிவைஸ். ஸோ இன்றைக்கி இதில் தான் நான் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே பிளேட் அட்டாச்மெண்ட்டோடையும் வரும். ஸோ நம்ம சூப் வெந்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சி ஸ்மூத்தாக கொடுத்துரும். ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி. அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு சேர்க்குறேன். அப்புறமா நம்ம அரைக்கி எடுத்து வச்சு ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ராக்கலி அண்ட் காலிஃப்ளவர், அது ரெண்டையுமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் நான் மிச்சம் வச்சுருக்கேன். இதை பொடியை நறுக்கி பட்டரில் வதக்கி சூப்பில் கடைசியாக நான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட் கார்னையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் இல்லாட்டி சிக்கன் ஸ்டாக் இதில் சேர்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு. நான் வந்து வெறும் தண்ணி தான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம சூப் சாப்பிட்றப்ப தனியாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் நான் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளான ஒரு சூப் பார்த்தீங்களா? எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 நிமிஷத்தில் சூப்பரான சூப் நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ சூப் ரெடி ஆகிட்டு இருக்கப்போ நம்ம வந்து அந்த ப்ராக்கலியும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து பட்டரில் நல்லா வதக்கிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பொடியாக நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிச்சம் இருந்த ப்ராக்கலியும் காலிஃப்ளவரையும் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் சூப் சாப்பிட்றப்போ. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். சூப்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சூப் தயாராகிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரொம்ப நல்ல டிவைஸுங்க. உங்களுக்கு இதை பற்றி ரிவ்யூ வேணும், டெமோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக எந்த க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. அதுவே நல்ல ஸ்மூத்தாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராக்கலி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப் தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்குலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதும். அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நான் அதை வந்து சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சூப்பை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 நாளைக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே நிறையா பெப்பர் தூவிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். பாருங்கள், இன்றைக்கி எனக்கு லேசியாக இருந்தனால நான் காலையிலேருந்து பாத்திரமும் எதுவுமே கழுவாமல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ காலையிலேருந்து சமைச்ச எல்லாமே அப்படியே இருக்குது சிங்கில். ஸோ இன்றைக்கி நான் வந்து விளக்க போகிறது கிடையாது கையில். என்னோடய டிஷ்வாஷரில் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு தூங்க போக போகிறேன். இந்த மாதிரி தாங்க லேசியாக இருக்கிற அன்னைக்கு நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ரெசிபீஸ், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ரெசிபீஸ் செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். இந்த மாதிரி தான் இந்த நாள் எனக்கு போச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு வந்து இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் செஞ்சு காட்டின இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.